உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அன்பழகன் சார், நீங்கள் எப்படி இது பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தானா? இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அப்படி இருக்கா, இல்லை உண்மையிலேயே அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறதா? காரணம், தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாக இருக்கலாம், அதே போல் அதை வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருக்கும், அமைச்சரவையில் பங்கு வகிக்கக்கூடிய ஐயுஎம்எல் ஆகட்டும், விசிகாவாகட்டும், நாங்கள் 5 வருஷம் இந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டோம் அல்லது நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. எண்ணிக்கை வேணும். எண்ணிக்கை இல்லாமல் அந்த நம்பரை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு காவல்துறையினுடைய அறிக்கை சொல்லுவது, அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை என்டாஸ் பண்ணக்கூடிய விதமாக வந்திருக்கிறது. பேரம் பேசியிருக்கிறாங்க, 35 கோடி வரைக்கும் அதுக்கு எண்கள் இவ்வளோ விலையெல்லாம் கொடுத்து பேசுகிறாங்க. அது தொடர்பாக சிலர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் கைது நடவடிக்கை தொடரும். அதில் இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்காது? உங்களுடைய கேள்வியில் திமுக பேரம் பேசியதாகவும் அதை முன்னிட்டு சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் வரக்கூடிய செய்தி எந்த அளவிற்கு அதில் உண்மை இருக்கிறது என்பதனை விசாரணையினுடைய அடுத்த கட்டத்தில் தெரியும். நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் திமுக பேரம் பேசினாங்கன்னு நான் சொல்லலை. அமைச்சர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல்துறை அறிக்கை சில பேர் பேரம் பேசி அவர்கள் பேசியிருக்காங்க, அவங்கள மிரட்டல் விட்டுருக்காங்க அப்படின்னு எம்எல்ஏக்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறதா கேள்விக்கு. அப்படி பார்த்தா கூட திமுகவோ அல்லது அதிமுகவோ ரெண்டு தான் அதை கீழே இறக்கக்கூடிய இடத்துல உள்ள 2 கட்சின்னு சொல்லலாம். சரி, இந்த 2 கட்சியும் ஏற்கனவே ஆதரவை பெற்று சட்டப்படி நடக்கிறது இந்த ஆட்சி. பிறருடைய ஆதரவை நேரிலும் பின்னும் வெளியிலிருந்தும் ஆதரவோடு நடக்கிறது. இதை இன்னொரு வகையில் அதிமுகவிலிருந்து ஒரு குரூப்பையே கழட்டி கொண்டு வைத்துக்கொண்டு ஒரு 7 பேருக்காக தேர்தல் நடத்த போகிறது. இவ்வளவு நெருக்கடியில் ஒரு வாய்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு சில பேரை இழுத்து ஒன்றும் பயன்பட போகிறது. 10 பேர் அந்த டார்கெட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். 10 பேர் அந்த டார்கெட்டில் இருக்காங்க. ஆக இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சு இருக்கு பாருங்க. இந்த பேச்சில் திராவிடர் கழகத்தின் சார்பில் வரக்கூடிய நான் அதிகமாக தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. எதை வேண்டுமானாலும் சொல்ல முடியும். எப்படி சொல்றேன், நீங்க தேர்தல் அரசியலில் தான் பங்கேற்கல. என்னுடைய புரிதல் சரியா இருந்தா நீங்க தேர்தல் அரசியல் மட்டும்தான் பங்கேற்கல. திராவிட கழகம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு அரசியல் நகர்வு இருக்குங்கிறதாங்க நீங்க தெளிவுபடுது. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். திராவிடர் கழகத்தினுடைய பார்வையில் நாங்க பார்க்கறத சொல்றேன். இன்றைக்கு பிஜேபி மதச்சார்போடு இருக்கக்கூடிய தன்மை, சமூக நீதிக்கு எதிரான, மாநிலங்கள் உரிமைக்கு எதிரான ஒரு போக்கை கையாளக்கூடிய பிஜேபி எதிர்த்து சரி தமிழ்நாடு தமிழர் நலம் என்கின்ற நோக்கில் பாடுபடக்கூடிய கட்சியில் திமுகவை விட வேகமான கட்சி அது. கம்யூனிஸ்டுகள் சித்தாந்த ரீதியாக வைத்திருக்கிறார்கள். சரி, ஆனால் பலர் ரீதியாக ஒரு பெரிய பார்ட்டிங்கிற அடிப்படையில் திமுக இன்னைக்கு அகில இந்தியாவுக்கு பிஜேபிக்கு எதிராக நிற்கிறது. அகில இந்தியாவை எதிர்பார்க்கிற கோணத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸுக்கு எதிர்நிலைப்பட்டாலும் கூட அகில இந்திய அளவில் திமுக இடம்பெற வேண்டும் என காங்கிரஸை விரும்புகிறது. அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ வியூகங்கள், நீங்கள் சொல்கிற அரசியல் வியூகம் இருக்குல்ல, இவ்வளோ வியூகம் நடக்கிறது. இதை பற்றி யாரும் கவலைப்படலை. சரி, கேள்வி இங்கே என்னன்னா, பிஜேபி வீழ்த்துவதா அல்லது தாவேக அரசை அகற்றுவதா? இதுதான் கேள்வி. இப்போ பிஜேபி வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இடதுசாரி இயக்கங்களும் காங்கிரஸும் தாவேக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுது, விசிகாவும் சப்போர்ட் பண்ணுது, ஐயுஎம்எல் உட்பட. ஐயுஎம்எல் இன்னொரு படி நாங்கள் மேலே போயிட்டாங்கன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற தாவேக தனது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கிறது. நீங்கள் மறுக்கிறீங்களா? அப்படின்னா இந்த சூழலில் என்ன இங்கே நீங்கள் சொல்வதன் அடிப்படையில், அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில் தாவேக அரசும் அதே சூழல் தான் இருக்கிறது அப்படின்னா, திமுக அந்த அடிப்படையில் பாஜக எதிர்ப்பது நிலைப்பாடு உருவாக்குமையானால் தாவேக்கும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். தாவேக பிஜேபி எதிர்ப்படே சந்தேகத்திற்கு இடமென எதிர்க்கிறோம் என்று டிக்ளேர் செய்யவே இல்லை, நடவடிக்கையும் இல்லை. இல்லை, அந்த அடிப்படையில் தாவேக அரசு அகற்றக்கான நடவடிக்கையான்னு கேட்குறேன். யாரை நீக்குவதற்கு நடவடிக்கை? அரசை நீக்குவதற்கான நடவடிக்கையா சார்? அரசு யார் நீக்குவதற்கான நடவடிக்கை? அதுதான் சார் கேட்குறேன். 6 மாசத்துல ஆட்சி கவிழும்னு சொல்றாங்கல்ல, எந்த அடிப்படையில் அதை சொல்றாங்கன்னு தான் கேட்குறேன். இந்த ஆட்சியினுடைய போக்கு நிரந்தரமற்று இருப்பதும், ஏற்கனவே அதுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் அவர்கள் இருக்கின்ற கோணத்தில் இந்த ஆட்சி செய்யக்கூடிய காரியங்கள், உதாரணத்திற்கு மொழி வாழ்த்தில் இருந்து
ஆளுநர் பிரயோகத்திலிருந்து, மாநில உரிமையிலிருந்து, நீட்டு தேர்விலிருந்து எந்த ஒரு ஸ்டெப்லையாவது இவங்களை வந்து நிற்க முடியலையே, ஒன்றும் செய்ய முடியலையே. அப்போ எப்படி இந்த ஆட்சி நீடிக்க முடியும்? அந்த கோணத்தில் வேண்டுமானால் முன்னாள் முதல்வர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்ல, அப்படி பார்த்தா தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி இருந்த கட்சிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி தொடருவோம், இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அதே பிரச்சனைகளை அவர்களும் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, நாங்கள் அந்த பிரச்சனையில் என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை சுட்டி காட்டுவோம்னு சொல்கிறாங்க. தோழமை கட்சியாக அல்லது ஆதரவு கட்சியாக இருக்கக்கூடிய 4 கட்சியும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்கிறது அவங்க கட்சியினுடைய முடிவு. சரி, யாருக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஒத்துழைக்கணும். ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறார், அவரை தூக்கணும்னாக்கா அவர் முயற்சி பண்ணி நான் தூக்கணும்னு சொல்லணும்ல. அவருக்கே கட்டி பிடிச்சி நான் என்னத்தை தூக்கணும்னு எழுந்திருக்க மாட்டேன், நான் இப்படியே தான் படுத்து கிடப்பேன்னு சொன்னேன். நான் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்படுவேங்கிற போக்கு தெரிந்தால், மாநில உரிமையை விட்டு கொடுக்குற தன்மை தெரிந்தால், மாநில நிதியை உடனடியாக இறக்க முடியும் என்று சொன்னால், இப்போ கூட நீட்டு தேர்வில் ஆள் செத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லக்கூடாதா? இல்லை, ஒரு சாதாரண சாவு என்பது இந்த ஆட்சிக்கு சாதாரணப்பட்டதா? அது யாருக்குமே சாதாரணங்கிற வார்த்தையை தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை அப்படி அது இருக்கவே முடியாது, எந்த அரசுக்காக இருந்தாலும். வலிமையாக வைக்கவில்லை, இது 2ல் 1 முடிவு தெரியும்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சரி, அந்த நிலைப்பாட்டில் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அல்லது இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அவசியம் இல்லை. கவிழ்ந்து விடும் கருத்து கவிழ்ப்பதற்கு பேச்சுக்கே இல்லை. கவிழ்ந்து விடுமான்னு கேட்கிறேன். அந்த அடிப்படையாக இவர்கள் கவிழ்வார்கள், மக்கள் மரியாதை இழப்பார்கள். இவருடைய போக்கு மாறாமல் இருந்தால் மாநில உரிமை தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் அவர் அரசியல் இல்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சி தானாக விடும். 5 வருஷத்துக்கு பிறகுன்னு சொல்கிறீங்களா? எப்போ தானாக அதுக்கு பிறகு தானாக விடும் என்பது 5 வருஷம் பிறகு யதார்த்தமான உண்மை. இதை சொல்வதற்கு நம்ம 3 பேர் தேவையில்லை, இதற்கு ஒரு நடுவரும் தேவையில்லை. 5 வருஷம் பிறகு யாரு ஆசைப்பட்டாலும் உள்ளே இருக்க முடியாது. இப்போ தானாக கவலைன்னா எப்போ கவலைன்னு கேட்குறாங்க. இது எப்போ கவலை என்பது அந்த வேகம் அவங்க கையில் இருக்கு. 6 மாச கணக்கு வச்சிருக்காங்க இல்லைங்க சார்? அதுக்கு தான் நான் என்ன கேட்குறேன், என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர்கள் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறார்கள். திமுக கூட்டணிக்கும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு கவுந்துரும், 4 நாளாக கவுந்துரும், 4 மாசத்துல கவுந்துரும், அடுத்த 6 மாசத்துல கவுந்துரும் சொன்ன. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 6 மாதங்கள் தான் சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசம். அந்த அவகாசம் இப்போதைக்கு முடிந்திருக்கிறது என்றால் இன்னொரு 6 மாதத்திற்குள் கவிழ்ந்து விடும்னா அந்த கால அவகாசம் எப்போது? நீங்க சொல்றீங்க தானா அப்படிங்க, அந்த தானா எப்போது? என்னுடைய கருத்து, திமுகவின் கருத்தில் கருத்து, அவர்கள் சொல்வதை நான் ஏற்று சொல்லுவதும் இல்லை. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? கம்யூனிஸ்டுகளே என்ன சொல்றாங்க, 5 ஆண்டுகள் நாங்கள் ஆதரவு தருவோம், கவலைப்பட வேண்டாம். எனில் எப்போ தருவாங்க? சரியா நடந்ததானே தர முடியும். மதச்சார்பின்மைக்கு எதிராக போனால் விட்டுருவாங்களா? சமூக நீதிக்கு எதிராக போனால் விட்டுருவாங்களா? இப்போ நீ ஏன் 6 மாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிய? ஏன் 5 மாதம் 6 மாதமோ 5 வருஷமோ ஆட்சி 5 வருடம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேர்தல் அரசியல் ஆயிருமல்ல, அது நமக்கு வந்து அது உள்ளே போக முடியாது. அவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் சொல்வது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் அந்த கருத்தினுடைய கருத்து வைக்கிறார். அவருடைய அனுமானம், அது அவரை தான் கேட்கணும். அனுமானம்ங்கிறீங்க அல்லது திமுக கேட்கணும். அனுமானத்திற்கான அடிப்படையும் இருக்கலாம், வெறும் அனுமானமாகவும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய கருத்து என்பது, ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வீழ்த்துவது என்பது முடியாது. எப்போ வீழ்த்த முடியும்? ஆதரவு தெரிவிப்பவர்கள் பின்வாங்கணும், அல்லது பின்வாங்குற அளவுக்கு ஆடக்கூடியவர்கள் தவறு பண்ணணும். நான் சொல்வது ஆதரவு தெரிவிப்பு அந்த தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ உரிமைக்காக ஒன்று என்ன பண்ண முடியுது? பிஜேபி எடுத்து வருவார்களா? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எங்க பிஜேபி தங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைங்கிறாங்க. மாநில அரசு தான் உரிமை தான் எங்களுடைய உரிமைகள். அப்போ ஒரு முறை தமிழ் மொழி வாழ்த்தும், 2 முறை நாட்டு பண்ணும் பாடுவதற்கு இவர்கள் ஏற்றிருக்க வேண்டும். ஏன் 2 முறை உதயநிதி அவர்கள் சொன்னது போல 2 முறை பாடுவது, அது கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அப்புறம் 3 முறை பாடுவது, 7 முறை, அதல்ல நடைமுறை. என்ன மொழி வாழ்த்து தொடங்கும், நாட்டுப்பட்டு முடியணும். ஏன் அதுக்கு 1 இதுக்கு 2? இது தேவையில்லாமல் ஒருத்தர் நீங்கள் மூக்க எடுத்ததுக்காக நான் மூக்க எடுத்துக்கணுமா? இதே பிப்ரவரி மாதம் இதே போன்ற ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தானே? இதே முன்னாள் திமுக அரசு இருந்தப்போ குடியரசுத் தலைவர் வந்த போது இருக்க வேண்டிய நிலைப்பாடு என சொல்லப்படுகிறது. இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புரோட்டோகாலினுடைய அடிப்படை. இது வந்து கவர்னர் ஆகட்டும், அந்த மாதிரி புரோட்டோகால் உண்டா? 1 முறை தமிழும் 2 முறை எந்த புரோட்டோகால் வந்துச்சு? யார் கொடுத்த நோட்டீஸ்? ஏன் அதை மீறக்கூடாதா? அப்போ இவர்களே வந்து அந்த சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தாவேக்காவே அது தாவேக்கா
மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழி, ம் ஆட்சியில் ஆளக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகே காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் தந்த இந்த உறுதிமொழிகள் கொடுத்துருக்காங்கல்ல, சரி, அந்த அடிப்படையில் இவர்கள் இருந்தால் நடக்க தான் செய்யும், தொடர்ந்து போகும் தான். அதில் வழுக்குவதற்கு ஆதரவு தெரிவிப்போர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆளக்கூடியவர் சரியாக இருந்தால் தான். அன்பழகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நீங்கள் வந்து இந்த ஆட்சி கவிழும்ங்கிறதுக்கான அந்த அடிப்படையில் ஏதாவது இருக்க நினைக்கிறீங்களா, இல்லை இந்த சூழல் இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்கள்? தாவேக்கா ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு வேறு யாரும் காரணம் என சொல்வது ஏமாற்று வேலை. தாவேக்கா தான் காரணமாக இருக்க முடியும். ஓஹோ, வெற்றி பெற்று விட்டார்கள், ஆதரவு கொடுத்து விட்டார்கள், குடியரசு ஆளுநர் ஆட்சி உள்ளே வரவிடாமல் தடுத்து விட்டார்கள், 5 ஆண்டுக்கு ஆதரிப்போம் என்கிற உத்தரவாதம் தந்து விட்டார்கள், எல்லாமே தரப்பட்டு விட்டது. ஆள வேண்டியதானே. ஐயா சொல்றார் ஸ்டெபிலிட்டி பத்தாது, இப்பதான் வந்திருக்கோம்னு. இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க ட்ரைனிங் பீரியட் நான் வைக்க முடியும், ஆள வர்றவங்களுக்கு அப்ரண்டிஸ் பீரியட் நான் வச்சு உள்ள விட முடியும். அப்பெல்லாம் அவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்ரண்டிஸ் பீரியட்லாம் முடிச்சிருக்கணும். ஒரு தேர்தலுக்கு வர்ற ஒரு சின்ன உதாரணம் தான், திரு உதயநிதி அவர்கள் வந்து 4 மாதம் முடிந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தார். நாங்கள் வந்து இப்போ தாங்க 4 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே இந்த போன்ற விஷயங்கள்லாம் வருதுங்கிறது இப்போ தான் எங்கள் கவனத்துக்கு வந்திருக்குது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு 4 மாதம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இஷ்யூ பேஸில் அவர் பேசினார். அப்போ ஏற்கனவே 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கே இந்த குறைந்தபட்சமான ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றால், இப்போது தான் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கக்கூடாதா? ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க. 50 ஆண்டு இருந்திருந்தாலும் 4 மாதம் ஆகியிருந்தாலும் உண்மையை அவர் ஒத்துக்கொண்டார். இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் தான். இவங்க அப்படி இல்லையே, நாங்கள் வீட்டில் வளர்ப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன பொருள்? நாங்கள் என்ன சொல்கிறோம், தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தாக்க எல்லா பெண்களும் பாதுகாப்பு, எந்த பிரச்சனையுமே வராது, எல்லாம் ஊயின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடியாதுன்னா என்ன அர்த்தம்? 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்க முடியும்னா என்ன அர்த்தம்? இது தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஓகே, இது நாங்கள் சொல்வது இந்த ஆட்சியின் மீது வந்து கவலையோடு சொல்லுகிறோம். என்ன தெரியுமா, இவ்வளவு தேர்தல், இவ்வளவு பணம், இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. அந்த ஆட்சி கொள்கை முன்னாடி சொல்லாட்டினாலும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தேர்தல் அரசியலே சந்திக்காவிட்டாலும் கூட இன்னும் மற்றும் ஒரு தேர்தல் வருவதை நீங்கள் விரும்பவில்லை. தேவையும் இல்லையே, எதுக்கு இந்த தேர்தல்? இந்த தேர்தல் வந்தவர்களுடைய ஆட்சி என்ன? ஆட்சி கவிழாதுன்னு நினைச்சுக்கலாம். கவிழாதுன்னு நான் நினைக்கிறது ஒரு கவிழ வேண்டான்னு சொல்லலாம், அல்ல உடனே கவிழ்த்துட்டு வேற ஆள் வான்னு சொல்லலாம். நான் எடுக்கிற முடிவு நீங்கள் முடிவு இல்லவே, கையில் தரப்பட்டு விட்டது. பந்து யார் காலில் இருக்கிறது? தாவேக்கா காலில். கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யார் உறுதியாக இருக்கிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. ஆதரவு அளிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்தால் 5 ஆண்டுக்கும் நாங்கள் ஆதரிப்போம். மற்றவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் சரியா நடந்தால் ஏற்றுக்கொள்வோம். இப்போ யார் காலில் பந்து இருக்கு? திமுக அதே தானே சார் சொன்னாங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, நீங்க மக்களுக்கு தேவையான திமுக கிட்டையும் அதே தான் சொன்னாங்க. சரி, இப்போ திமுக என்ன, நாங்க வந்து நிறைய எங்களுக்கு அங்க இருக்கும்போது நிறைய சிக்கல்கள் இருந்தது, மதிமுக போய் சொல்றாரு. ஒன்று நான் விளக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. திமுக எந்த கட்டத்தில் திமுகவின் தலைவர் இப்படி சொல்லுகிறார், நீங்க சொன்ன மாதிரி இல்லாம இருக்குதா, மோசமா போயிட்டு இருக்குதா, எங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் பெருகிட்டு வருதா, மோசமா போயிட்டு இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம்? சரி, 6 மாதத்திற்குள் எந்த நேரத்தில் விடலாங்கிற கணிப்பு அவருக்கு இருப்பதால் சொல்லுகிறார். அது அவருடைய கணிப்பு. ஒரு கணிப்பு பொய்யாக்குவது யார் கையில் இருக்கிறது? கையில் வச்சிருக்குது. அதை விட்டுட்டு இவங்க போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்றதெல்லாம் அது எடுக்கணும், அது எடுத்துக்கிட்டான். அதுக்காக டே டு டே லைஃப்க்கெல்லாம் ட்ரைனிங் பத்தாது. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.